ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இதுக்கு முதல் போட்ட 2 வீடியோலையும் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரூ. 200க்கு மேலே உள்ள ஸ்டாக்கு. ஸோ எல்லோரும் என்ன கேட்டாங்கன்னா, ஒரு ரூ. 100க்கு கீழே உள்ள ஸ்டாக் போடுங்க, அந்த ஸ்டாக்கை வாங்கினா எதிர்காலத்தில் பெருசாக முதலீட்டு பெருக்கி கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி ஆஸ்பெக்டில் இப்போ செக் பண்ணி போடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் தான் இங்கே பிடிச்சி வச்சுக்கிறேன். இது வந்து சூப்பராக எதிர்காலத்தில் போகுங்கிற எனக்கு தனிப்பட்ட அபிப்பிராயம். இது என்ன ஸ்டாக்கு, என்ன ஏதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வெறும் ரூ. 70 தான். ஸோ அதை பார்க்கல. அது புதுமையான ஒரு டெக்னாலஜியில் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனல் புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் நம்ம என்ன மிஸ் பண்ணிட்டுருக்கோமே நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது என்னென்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் 10K மேஜிக். 10,000 ரூபா இருந்தால் ஒரு ஓகேங்க, 10,000 15,000 இருந்தால் ஏதாவது பண்ண முடியுமா நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஒரு மாதத்துக்கு 30 வரைக்கும் வரும். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ், ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ 800 ருபீஸோ 1000 1500 ருபீஸோ 2000 அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10Kனா 10,000 15,000 இருந்துச்சுன்னா இதுவே போதுமானது. அதுக்கு மேலே ஒரு பைசா தேவையில்லை. இதுவே நல்லா இருக்கேன்ட்டு கூடுதலாக நிறைய பணத்தில் போட்டுறக்கூடாது அப்படிங்கிறது இதில் உள்ள பேசிக்கான சேஃபஸ்ட் டிசைனு. ரெண்டாவது ஹைலைட், எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயில் கூட 3 to 7 மினிட்ஸில் பெரிய வாய்ப்பாக இருக்கலாம். அப்படிலாம் பண்ணுனா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களும் ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு எது சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் நல்லா இருக்குது, எங்களுக்கு பெருசாக அந்த மாதிரி வேணும் அப்படின்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் மாதிரி சொல்கிறாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ பெரிய அளவில் பண்ணக்கூடிய அது ட்ரேடிங் பிளான். ஸோ இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் கசினோன்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் உங்கள் வாட்ஸ்அப்க்கு வந்துடும். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 15,555 பெர் மந்த். இதுக்கு ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண ஆஃபர் ரேட்டு 7,919 பெர் மந்த். இந்த ஆஃபர் சீக்கிரமே 1 or 2 டேஸில் முடிஞ்சு போயிடும். உடனே ஆஃபர் பயன்படுத்திக்கிங்க. சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணுறீங்க, அந்த டைம் ஜோன் நமக்கு ஒத்துவராமல் இருக்குது, அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு ஏதாச்சும் வழி இருக்குது அப்படின்னு யோசிச்சு டிசைன் பண்ணது தான் சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி அப்படின்னு. இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன பென்னி ஸ்டாக் 5 பைசாலேருந்து 29 ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியது தான். ஸோ இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி அமேசிங்காக இருக்குது. இதோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க நம்ம சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் பார்க்கலாம். ஸோ இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் அமேசிங்காக போயிட்டுருக்கு. ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வேகமாக நம்ம வீடியோவில் போய் இந்த ஸ்டாக், சின்ன ஸ்டாக் அது என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டாக்கோட பேர் வந்து மிக் எலக்ட்ரானிக்ஸ், மிக் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது தான். ஸோ கடைசியாக நான் பார்த்த ஆன்கோயிங் ப்ரைஸ் வந்து 70 ரூபா தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து எதிர்காலத்தில் பெருசாக போகுங்கிற தனிப்பட்ட பார்வை, நம்பிக்கை. ஏன் அப்படின்னா இவங்க வந்து ஒரு புதுமையான அந்த எல்இடி இருக்கு இல்லையா, இது மேலே எல்லாமே எல்இடிக்கு மைக்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்இடி லைட்டிங், அதுக்கு ரிலேட்டட் சர்க்கியூட்ஸு, அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ இது வந்து எதிர்காலத்தில் ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாக இது இருக்குது. ஸோ எல்லாருமே அதுதான் மைக்ரேட் ஆகி போயிட்டுருக்கோம். அப்போ இவங்க வந்து லோ ப்ரைஸ்டு எலக்ட்ரானிக் டிவைசஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ராடக்ட் காஸ்ட்டே கம்மியாக இருக்குது. லோ ப்ரைஸ்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் பண்ணும்போது நிச்சயம் அவங்களுக்கு வந்து ஹையர் லெவல் பிஸ்னஸ் வந்து அதிகமாக இருக்கும், வால்யூம் பிஸ்னஸ் நிறைய இருக்குங்கிறது ஒரு லாஜிக் நமக்கு தெரியுது. ஸோ இதில் என்ன ப்ளஸ் இருக்குன்னு பார்த்தா, இந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து ஒரு நல்ல விதமான ஒரு க்ரோத் செக்டாரில் இருக்காங்கிறது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ அடுத்த ப்ளஸ்ன்னு பார்த்தா இவங்களுடைய லோ ப்ரைஸ்டு ப்ராடக்ட்ஸு. அண்ட் அடுத்த ப்ளஸ்ன்னு பார்த்தா இவங்களுடைய ஹை க்ரோத் தெரியுது. ஸோ இதில் ஏதாவது நெகட்டிவிட்டி இருக்காதா, மைனஸ் இருக்காது? நிச்சயமாக மைனஸ், எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இதில் மைனஸ் இருக்குது. ஸோ என்னென்னா இவங்களோட ஃபினான்சியல் ரொம்ப வீக். நல்ல ப்ராடக்ட் பண்ணுறாங்க, நல்ல செக்டாரில் இருக்காங்க, நல்ல வளரும் செக்டாரில் இருக்காங்க, ஆனால் ஃபினான்சியல் வந்து வீக்காக இருக்குது. அப்போ அது எப்படி நம்புற இந்த கம்பெனிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரலாம்.
அண்ட் தென் இவங்களுடைய growth வந்து வொலட்டைலாக போயிட்டுருக்கு. ஒரு சமயம் மேலே, ஒரு சமயம் கீழே, ஒரு சமயம் சுமார் அப்படி போயிட்டுருக்கு. அண்ட் ஸ்டாக் ப்ரைஸஸ்லேயே வந்து அந்த சின்ன ஸ்டாக்கே உள்ள உரித்தான வொலட்டிலிட்டி இந்த ஸ்டாக்கில் இருக்குது. அந்த மாதிரி இன்னொன்று வந்து ஸ்டாக் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது தேர் இஸ் லோ லிக்விடிட்டி, அதிகமான ட்ரேடிங் வால்யூம் இல்லாதனால லோ லிக்விடிட்டிக்கு வாங்கினா உடனே எக்ஸிட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் தென் இவங்களுடைய ரேலி சமீபத்தில் வந்தது. அந்த ரேலியை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மார்க்கெட் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ திஸ் குட் பி பம்ப் அண்ட் டம்ப் அப்படிங்கிற மாதிரி. பம்ப் அண்ட் டம்ப், காசை போட்டு நிறைய காசை போடுற மாதிரி போட்டு ஸ்டாக் ப்ரைஸை ஏற்றிட்டு விற்றுட்டு வெளியே ஓடி போயிடுது. அப்பாவே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் ஓடி போய் மாட்டிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ளே பண்ணுறாங்களோ, ஒரு ஸ்பெகுலேட்டிவ் மூவ் யாரோ நிழலான ஷேடோ கைஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் எனக்கும் இருக்குது, மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ்க்கும் இருக்குது அப்படிங்கிறது தான். அப்போ 70 ரூபாய்க்கு ஒரு ரிஸ்க் எடுக்க முடிஞ்சால் இதை நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் வந்து நமக்கு பார்வை புரியுது. ஸோ என்னுடைய தனிப்பட்ட நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டாக்லாம் வந்து ஒன்று மேலே போனால் ஒரேடியே மேலே போயிடும், இல்லை சுமார் அப்படி நின்று போயிடும் அப்படியா. அப்போ உங்கள் விருப்பத்தின் பேரில் இந்த மிக் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஸ்டாக்கை உங்கள் மார்க்கெட் வாட்சன்ஸில் விண்டோவில் போட்டு வச்சுட்டு என்ன செய்ய நினைக்கணும் அது நீங்கள் செய்யலாம். இப்போ மறுபடியும் சில விஷயங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் ரியலி அமேசிங். பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. சூப்பர் ஃபென்ஸ் பண்ணி அதுவும் பட்டை கிளப்பிட்டுருக்கு. ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க. ஆஃபர் ரேட் முடிஞ்சிடும், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒர்க்கிங் டேக்காக வெயிட் பண்ணாதீங்க, உடனே ரெமிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் போட்டு வச்சுக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உடனே கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க. இதை நான் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப சீம்லெஸ்ஸாக நல்லா இருக்குது. அண்ட் சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போவே கிளிக் பண்ணி விட்ருங்க. இது எதுக்காக அப்படின்னா வந்து அப்போ தான் இன்ட்ராடேயில் நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக நான் சொல்லி இப்போ வந்து ஒரு கேள்வி, இந்த கார் மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க, எல்லா பிராண்டட் கார்ஸ் லைக் மாருதி, M&M, டாட்டா, ஹுண்டாய் எல்லாமே காரை வந்து கொடுக்கும்போது உள்ள இந்த ஹெட்லேம்ப் வந்து எல்இடி லேம்ப் போடாமல் ஹலோஜன் லேம்ப் தான் இன்னை வரைக்கும் போட்டு கொடுத்து. எவ்வளோ ஹை எண்டு காராக இருந்தாலும் எல்இடி லேம்ப் போட ஹலோஜன் லேம்ப் தான் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வேணால் அக்சசரிஸில் போய் மாற்றிக்கங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் கார் வாங்கும்போதோ அல்லது 2 வீலர் வாங்கும்போதோ இதில் ஹலோஜன் லேம்ப் தான் இருக்குது, நீங்கள் வேணால் எல்இடி லேம்ப் நாங்கள் போட மாட்டோம், வெளியே மாற்றிக்கங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களா? அப்படி ஒரு அனுபவத்தை கடந்து வந்திருக்கிறீங்களா? ஏன் இப்படி செய்கிறாங்கன்றதை கமெண்ட்டில் போடுங்க, எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.